ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்எச் இன்ஃபோடெக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து 234 தொகுதியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th மார்க் எடுத்தவங்க, அதாவது ஃபஸ்ட்டு 3 இடத்துல எடுத்தவங்களுக்கான ஒரு பட்டமளிப்பு விழா அப்படின்ற மாதிரி ஒரு ஆனர் பண்ணாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இந்த பட்சத்தில் அவர் ரீசெண்டாக ஒரு அரசியலுக்கு அவர் வந்து 2026 எலெக்ஷனில் வரப்போகிறேன் அப்படின்ற ஒரு நியூஸ் அஃபிஷியலாக சொல்லிட்ட அப்புறமா பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹானர் பண்ண அந்த மூமெண்ட்டில் தான். ஸோ அப்படி பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸை பற்றி மட்டும் பேசுவாரா, அதில் அது அரசியலை பற்றி ஏதாவது பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துருந்த நிலமையில நீட் எக்ஸாமை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிடுது. ஸோ அவர் எதுக்காக பேசினார், அதனுடைய பின்னோக்கம் என்ன, ஸோ அவர் அதில் எந்த அளவுக்கு அதில் வந்து வேணுமா வேணாமான்னு யோசிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் பக்காவாக அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு கோபத்தோட சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கடந்த ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து சினிமா ஃபீல்ட்லேருந்து இன்னொரு 2 படம் முடித்த உடனே நான் அரசியலுக்கு டோட்டலாக ஃபுல் டைமாக நான் வரேன். ஸோ எந்த ஒரு பொழுதுபோக்குக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்திலையும் நான் ஈடுபடாமல் ஃபுல் டைமாக அரசியலில் மட்டும் ஒரு அரசியல்வாதியாக நான் இருந்து மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த முன்மொழிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து தொடங்குறேன்னு சொல்லிட்டு ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் வந்து வெல்கம் பண்ணாங்க. ஸோ நீங்கள் வரது வந்து நாங்கள் வரவேற்கிறோம், ஸோ நீங்கள் ஒரு நல்ல தலைவராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விஷஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் தளபதி அவர்கள் வந்து எந்த ஒரு அரசியலை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணாமையும் பேசாமையும் நார்மலாக இருந்தார். அப்படி இருந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா லைக் வந்து இப்போது கடந்த ஒரு தொகுதியில் வந்து 40 சீட் வந்து திமுக வாங்கினாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவித்தாங்க. ஏன்னா பர்த்டேனா விஷஸ் பண்ணுறதும், மோடி அவர்களுக்கு வந்து திரும்பியும் வந்து அவர் பிஎம் ஆனார்னு சொல்லிட்டு விஷஸ் பண்ணதும், ஸோ இந்த மாதிரி ஒன்று போனால் ஒன்றுன்னு சொல்லிட்டு எல்லாம் விஷ் மட்டும் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நிறைய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் கட்சி ஆரம்பித்தது அரசியலை பற்றி பேசுகிறதுக்கும் அரசியல்வாதிகளை பற்றி விவாதிக்கிறதுக்குமா, இல்லை வந்து நீங்கள் எல்லாருக்கும் விஷ் பண்ணி திரும்பினீங்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க மீடியாவில். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் எதுவுமே ரியாக்ட் ஆகலை. ஸோ அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வருஷம் வந்து 10th 12th ஃபஸ்ட்டு 3 மார்க் எடுத்த ஒவ்வொரு தொகுதியிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியில் ஃபஸ்ட்டு 3 பிளேஸை பிடிச்சவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹானர் பண்ணுவார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. என்னென்னா ஒரு மரியாதை, ஒரு சர்டிஃபிகேட், 5000 rupees வந்து ஒரு செக்கு. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு 3 இடத்த பிடிச்சவங்க, ஓவரால் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு 3 இடத்த பிடிச்சவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் செயின், கோல்டு ரிங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா டைமண்ட் நெக்லஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குறதுலாம் ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் பண்ணுறவங்க, ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் பிடிச்சவங்களுக்கு கொடுத்தாரு. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கிற அந்த 3 பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா கொடுத்தாரு. லைக் வந்து 234 தொகுதியில் இருக்காங்க அப்படின்னா ஒரு தொகுதிக்கு 3 பேர்னால 234 × 3, ஸோ இத்தனை பேருக்கு வந்து 5000 rupees செக்கும் அண்ட் தென் ஒரு சர்டிஃபிகேட்டும் ஒரு சால்வையும் வந்து பொன்னடியும் வந்து போத்தினாங்க. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஹானர் பண்ணியிருந்தார் லாஸ்ட் வருஷம். பட் லாஸ்ட் வருஷம் பண்ணும்போது அவர் அரசியல் வரேன் அப்படின்றத எதுவுமே சொல்ல கிடையாது, ஒரு அடிக்கோடும் பண்ண கிடையாது. ஸோ நார்மலாக ஒரு பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணார். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் பண்ணும்போது பிஃபோராகவே இவர் அரசியல் வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தார். அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா இவர் அரசியல் பற்றி ஏதாவது பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் நிறையவே கொஸ்டின் எழுந்துருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் இந்த ஒரு லாஸ்ட் வருஷம் பார்த்திங்க அப்படின்னா 234 தொகுதியிலையும் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து மக்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மொத்தமாக ஒரே நாளில் கொடுத்தாங்க. ஸோ மார்னிங் 10 o'clock ஆரம்பிச்சது நைட் 11 o'clock வரையும் கண்டினியூவாக போயிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா சவுத் சைடு ஒரு டேட்டும் நார்த் சைடு ஒரு டேட்டும் 2ஆக பிரிச்சுட்டாங்க. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா சவுத் சைடு இருக்கிறவங்களுக்கு லாஸ்ட், அதாவது June 28 அன்றைக்கும், நார்த் சைடு இருக்கிறவங்களுக்கு வெட்னஸ்டே, அதாவது 3ஆம் தேதி, ஜூலை 3ஆம் தேதியும் வந்து ஆனர் பண்ணார். அப்படி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சவுத் சைடு டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொன்னாருன்னா, இந்த பாலிடிக்ஸை பற்றி எதுவுமே பேசலை. ஒன்று என்ன பேசினார்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கணும், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டுமே நல்ல டிபார்ட்மெண்ட் தான், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் விரும்புகிறீங்களோ, உங்களுக்கு எதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்கள் நல்லா டெப்த்தாக உட்காந்து படிச்சிங்கனாவே போதும், நீங்கள் எல்லாருமே சக்ஸஸ் ஆகலாம். ஸோ இதில் இன்ஜினியரிங் தான் பெருசு, டாக்டர் தான் பெருசு, ஆர்ட்ஸ் காலேஜ் தான் பெருசு, பிகாம் பெருசு, இந்த மாதிரிலாம் எதுவுமே ஒரு பாகுபாடுன்றது படிப்பில் கிடையாது அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணார். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசினார். வீட்டில் எவ்வளோ தான் நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமாக இருக்காங்களோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல ஒரு மிங்கில் இருங்க. ஸோ நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கோங்க. அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷயத்தை பற்றி பேசினார். ஸோ கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் சாப்பிட்டு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. போதைப் பொருள் வந்து தடுக்கணும். அது வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மென்ஷன் பண்ணார் ஃபர்ஸ்ட் மீட்டில். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படித்தவங்க அரசியல் வரணுமா வேணாவா அப்படின்ற ஒரு கொஸ்டினை டேரெக்டாக எழுப்பிட்டாரு. ஸோ பசங்களாரும் வந்து கத்துறாங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நானும் சொல்ல வரேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிக்கிறீங்க, படிச்சுட்டு நமக்கு என்ன ஒரு வேலை கிடைச்சிச்சு, நம்ம எங்கேயாவது செட்டில் ஆகிடலாம் அப்படின்ட்டு போகிறீங்க. நாட்டை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை. ஸோ படித்த ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா அரசியலுக்கு வரணும். அடிப்படை அரசியல் எல்லாருக்குமே தெரியணும். நீங்கள் இப்போ படிங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அந்த அரசியலை பற்றி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லைக் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறதோ இல்லை வந்து சோஷியல் மீடியாவில் போடுற நியூஸை அனலைஸ் பண்ணுறதோ இதெல்லாம் எப்படின்னு கற்றுக்கோங்க. அடுத்த ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் நீங்கள் படித்த ஒரு நல்ல பெரியாளாக வந்தீங்க அப்படின்னா நீங்களும் அரசியல் கண்டிப்பாக வரணும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. ஸோ படித்தவங்க எல்லாருமே அரசியல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீட்லேயே சொல்கிறாரு, அதாவது ஜூலை 3 அன்னைக்கு நடக்க போகிற அந்த ஈவெண்ட்டுக்கும் நான் இப்போ பேசுகிறது தான் அவங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ அப்போ நான் பேசுகிற மாதிரி இல்லை, எல்லாருக்கும் அந்த ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுக்குற மாதிரி தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மீட்டை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 3 அன்னைக்கு இமீடியட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு மேடை ஏறினவுடனே சர்டிஃபிகேட் தான் கொடுப்பார் போல் அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில என்ன பண்ணுறாருன்னா மைக் எடுத்துட்டாரு. எடுத்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயலாளர்களுக்கு, மக்களுக்கு, நண்பா நண்பீஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து விஷஸ் பண்ணிட்டு வணக்கம் வச்சுட்டு ஆரம்பிக்கிறாரு. நான் லாஸ்ட் டைம் சொன்னேன், இந்த ஒரு லாஸ்ட் டைம் பேசுனதோட நான் லாஸ்ட்டு, அப்புறமா நான் பேச மாட்டேன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் இப்போ பேசலைன்னா அது தப்பாக போயிடும். ஏன்னா நான் அரசியல் வரேன்றதை சொல்லிட்ட அப்புறமும் இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன்னா அது எனக்கு வந்து சரியாக படலை. ஸோ அதனால் நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு சிங்கிள் வேர்டு நீட் அப்படின்னு மட்டும்தான் எழுப்புறாரு. அங்கே இருக்கிறவங்க சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கிளம்புது. ஸோ சின்ன வார்த்தை நீட்டுன்னு சொல்லும் போதே அந்த அளவுக்கு பீப்புள்ஸுடைய ஒரு அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன சொல்லுவார், என்ன பேசுவார், இதுக்கு வந்து ஓகேன்னு சொல்லுவாரா இல்லை நாட் ஓகே, நீட்டு வந்து கரெக்டுன்றாரா இல்லை தப்புன்றாரா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு சரியாக எமோஷன் ஆச்சு. நீட்டுன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு 10 செகண்ட் சைலண்ட்டாக இருக்கார். ஸோ அந்த நேரத்தில் எல்லாரும் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஸோ அதுக்கடுத்து ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நீட்டை வந்து நான் முழுக்க வெறுக்கிறேன், அதாவது எனக்கு அது வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு நீட் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய இது. தமிழ்நாடு அரசு வந்து நீட்டுக்கு எதிராக நிற்கிறது நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இந்த நீட்டை பற்றி ஒரே ஒரு 2-3 வரியில் சொல்லணும்னா, அடிப்படை மக்கள், கிராமத்தில் இருக்கிறவங்க, பழங்குடி மக்கள், அப்புறம் வந்து விவசாயம் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் 12th முடிச்சுட்டு ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு எய்மோடு இருந்தாங்க அப்படின்னா அவங்களால எப்படி ஆக முடியும்? ஸோ இந்த நீட்ன்ற எக்ஸாம் இருக்கிறனால அவங்களால கரெக்டாக ப்ராப்பராக படிச்சுட்டு அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எக்ஸாம் எழுத முடிய மாட்டேங்குது. ஸோ அந்த எக்ஸாம் ஏன் எழுத முடிய மாட்டேங்குதுன்றது ஒரு ரீசன் சொல்கிறார். என்னென்னா, அதாவது நீட் அந்த டாக்டர் இந்த ஒரு சில எஜுகேஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாநில லெவல்லே கண்ட்ரோல் இருந்தது. ஸோ அந்த மாநில லெவலில் இருந்து ஒன்றிய அரசுக்கு அந்த கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டாங்க. லைக் வந்து இந்த மருத்துவம், இந்த மெடிக்கல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒன்றியத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறனால மாநிலத்தினால எதுவுமே பண்ண முடியலை. லைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநில சிலபஸை படிச்சுட்டு ஒன்றிய சிலபஸை வந்து நம்ம வந்து நீட்டில் எழுத வேண்டியதாக இருக்குது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸை வந்து நம்ம நீட்டில் எழுதணும். பட் நம்ம படிக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டேட்டில் இருக்கிற சிலபஸை தான் படிக்கிறோம், அந்த ஒரு லாங்குவேஜ் தான் படிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அடிப்படை மக்கள் வந்து எப்படி அந்த நீட் எக்ஸாம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க? ஸோ இது எல்லாருமே காமனாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. அது ஏன் ஒன்றிய அரசு யோசிக்க மாட்டேங்கிறாங்க? அப்படின்லாம் ஒரே நாடு ஒரே கல்வி அப்படின்றத ஒன்று கொடுத்தாவது ஏதோ ஒன்று பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இந்த நீட் எக்ஸாம் வந்து ஒன்றிய அரசு நடத்தணும், பட் மாநிலங்களுக்குன்னு தனியாக ஒரு தனித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா, இந்த நீட் எக்ஸாமுடைய சிலபஸ் வந்து இவங்களே மாநிலத்திலேயே ரெடி பண்ணிக்கிற மாதிரியும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீட் வேணுமா வேணாவான்றது மாநிலத்திலேயே அவங்களே முடிவு பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒன்றிய அரசு நாங்கள் நீட்டு தான் நடத்துவோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற இந்த ஜிப்மர் ஹாஸ்பிட்டல், அப்புறமா எய்ம்ஸு, ஸோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸுக்கெல்லாம் நீங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை சேர்த்தணும்னா உங்களுடைய நீட் எக்ஸாமை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுக்குறாரு. அண்ட் தென் இன்னொன்றையும் சொல்கிறாரு, இந்த நீட் எக்ஸாமை ஒழிக்கணும், அது வேணாம் அப்படின்றது தான் என்னுடைய கொள்கை. பட் ஆனால் அது ஒழியாது, அழிக்க முடியாது, அழிக்கவும் விட மாட்டாங்க. ஸோ அதுதான் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இது, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு இது. ஸோ மக்களாகிய நீங்கள் வந்து படிச்சுட்டு அரசியல் வரணும், அதுதான் நம்ம முன்னாடி மீட்டிங்கில் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சூசைட் கேஸும் நடக்குது இந்த நீட் எக்ஸாம்னால. அனிதா அவங்களாம் பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீட் எக்ஸாம் நமக்கு முழுக்க வேணாம் அப்படின்றது தான் என்னுடைய கொள்கையும். ஸோ நான் அரசியல் வந்தேன்னா என்னுடைய கொள்கை வந்து நீட் எக்ஸாமும் வேணாம் அப்படின்றத நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு.
அதாவது என்னன்னா நீட் எக்ஸாமில் நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற சிலபஸை படிச்சுட்டு நீட் என்ட்ரன்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சிலபஸை வந்து நம்ம ரைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே 1,00,000 ரூபாய் 80,000 ரூபாய் அந்த மாதிரி கட்டி ஒரு தனி கோர்ஸ் ஜாயின் பண்ணி அப்புறமா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. ஆனால் மேலே இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க சென்ட்ரல் சிலபஸ் படித்தவங்க என்ன 12th ஃபுல்லாகவே அந்த சிலபஸ் தான் படிக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் கோச்சிங் கிளாஸ் போனாங்கன்னா இன்னும் அதை தான் டெப்த்தாக படிக்கிறாங்க. ஸோ அங்கே மேலே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நீட்டில் ஈஸியாக செலக்ட் ஆகிறாங்க. பட் நம்ம கீழே சவுத் சைடில் இருக்கிற வந்து அந்த பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏழை எளிய மக்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 12th வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய சிலபஸை படிச்சுட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத என்னுடைய கொஸ்டின் சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக சொல்கிறாரு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டில் நடந்த கோளாறு, அதாவது மே 5ஆம் தேதி அவர் சொல்கிறாரு மே 5ஆம் தேதி ஒரு இஷ்யூ வந்தது. என்னென்னா இந்த நீட் எக்ஸாமில் வந்து ஒரு 16-17 பேர் வந்து 67 பேர் வந்து சென்டம் எடுத்துட்டாங்க. 720க்கு 720 எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. அப்புறம் வந்து எப்படி வந்தது, ஜூன் 14ஆம் தேதி ரிசல்ட் வந்து வெளியாகக்கூடிய நிலைமையில் அது அதாவது நாடாளுமன்ற தேர்தல் ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் அன்னைக்கே நீட் எக்ஸாமும் ரிசல்ட் விட்டது வந்து ரொம்பவே அதிர்ச்சி அளிக்குது. அது ஏன் பண்ணாங்க அப்படின்றது நிறைய பேர் வந்து நிறைய ரூமர்ஸ் கிளப்பிட்டுதாங்க. அந்த பட்சத்தில் ஒரு விஷயம் வந்து ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. என்னன்னா இந்த நீட் எக்ஸாமில் கோளாறு நடந்திருக்கு. என்னன்னா குளறுபடின்னு சொல்லுவாங்க. பல லட்சம் வந்து கட்டிட்டு கோடிகளை கட்டிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷின் பேப்பரை வாங்கிட்டு ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபுல்லாக பரவிடுச்சு. அப்படி இருக்கும்போது திரும்பவும் அதுதான் மென்ஷன் பண்ணுறாரு. ஏழை எளிய மக்களுக்கு வந்து எப்படி அந்த கொஷின் பேப்பர் போய் சேரும், இல்லை வந்து கொஷின் சேரும், அவங்க படித்து லட்சக்கணக்கில் போட்டு படிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுதுறாங்கன்னா எதுவும் தெரியாமல் இருக்கிறதுக்கும் அவங்க லட்சக்கணக்கில் அங்கே போட்டு ஒரு கொஷின் பேப்பரை வாங்கி படிக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ முழுக்க மக்கள்கிட்ட அந்த நீட் எக்ஸாம் மேலே இருந்த நம்பிக்கை மொத்தமாகவே அழிஞ்சு போச்சு. ஸோ நீட் எக்ஸாம் நமக்கு வேணாம், அது எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை நல்லா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணுறாரு. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு மீட்டிங்கில் நம்ம சந்திப்போம்னு சொல்லிட்டு இந்த சினிமாலெலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த கையை மேலே தூக்கிட்டு ஒரு அந்த ஒரு விண்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெறித்தனமாக இருக்குது. ஸோ என்னன்னா பரவாயில்ல, நான் ஒன்றிய அரசை பேசிட்டேன், யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக சொல்கிறாரு. அப்புறமா தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல தலைவர்கள் இல்லை, ஸோ நிறைய தலைவர்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் அடிச்சிருக்காரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் அடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆனர் பண்ணும்போது அவருடைய ஸ்பீச்சு. இந்த ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்ம எதிர்பார்க்காதது ஒன்றுன்னா நீட் எக்ஸாம் பற்றியும் தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்றது அவர் பேசுனது தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவர் பேசுனதை வச்சு இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் எல்லாரும் ஒரு பார்லிமெண்ட்டை நடத்திட்டு ஸோ விஜய் பேசுனது இது தப்பா, அது கரெக்டாக, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி எம்பி ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா நீட் அப்படின்றதுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷனை வந்து ஃபஸ்ட்டு விஜயை கொடுக்க சொல்லுங்கள், அப்புறமா அதை பற்றி பேச சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய இப்போ விஜய்க்கு வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய அகைன்ஸ்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வந்து எதையுமே அவர் கண்டுக்காமல் நார்மலாக தான் இருக்காரு. ஸோ அதுக்கும் ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்பார் அது அடுத்த மீட்டிங்கில், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அரசியல் வரதை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றதும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா பாபாய்.